ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம 9th மேத்ஸ் கிளாஸில் ரியல் நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 2.5ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 49 பவர் 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 49 பவர் 1/2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 49 வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ப்ரைம் ஃபேக்டராக தான் டிவைட் பண்ணணும். ஸோ 7ஆல் பண்ணோம் அப்படின்னா 7 7s are 49 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 49 எப்படி எழுதலாம்? 7 × 7 அப்படின்னு எழுதலாம். இப்போ 7 பவர் 2, 7 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ இந்த 49க்கு பதிலாக என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னா 7 பவர் 2 ஹோல் பவர் 1/2 இருக்குது. ஸோ ஹோல் பவர் 1/2 இருக்குல்லையே அதை அப்படியே ரைட் பண்ணிட்டோம். 2 கட் ஆகிடும். அதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 7. அடுத்து செகண்ட் ஒன் 243 பவர் 2/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 243யும் நம்ம ப்ரைம் ஃபேக்டராக பிரிச்சுக்கணும். இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 8 3s are 24, 1 3 is 3. திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 2 3s are 6, 7 3s are 21. திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 9 3s are 27, 3 3s are 9. இப்போ 243 வந்து எப்படி எழுதலாம்? 3 × 3 × 3 × 3 × 3 5 times 3 1 2 3 4 5. ஸோ 5 times 3 எழுதியிருக்கோம். அப்போ இந்த 243 வந்து 3 பவர் 5 அப்படின்னு ரைட் பண்ணலாம். அப்போ 3 பவர் 5 இந்த 243க்கு பதிலாக 3 பவர் 5 அப்படின்னு எழுதியாச்சு. ஹோல் பவர் 2/5 இருக்குது. ஸோ நம்ம அந்த ஹோல் பவர் 2/5ஐயும் ரைட் பண்ணிக்கிறோம். இந்த 5ம் 5ம் கட் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 3 பவர் 2. ஸோ 3 பவர் 2னா என்ன மீனிங்? 3 × 3. 3 வந்து 2 டைம்ஸ் எழுதணும். இப்போ 3 3s are 9. therefore 9 is answer. அடுத்து 9 பவர் -3/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, அதாவது a பவர் -x அப்படின்னா 1/a பவர் x அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 9 பவர் -3/2 வந்து எப்படி ரைட் பண்ணலான்னா 1/9 பவர் +3/2. 9 பவர் -3/2 வந்து ஃப்ராக்ஷனில் 1/9 பவர் 3/2 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். இந்த 9ஐ டிவைட் பண்ணுவோம். 9 3 3s are 9. ஸோ 9 = எப்படி எழுதலாம்னா 3 × 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ 3 பவர் 2. இப்போ 1/ இந்த 9க்கு பதிலாக 3 பவர் 2 த ஹோல் பவர் 3/2. ஸோ 2 கட் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 1/3 பவர் 3. ஸோ 3 பவர் 3னா என்ன மீனிங்? 1/3 பவர் 3னா 3 × 3 × 3. ஸோ 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 1/27. தட் இஸ் த ஆன்சர். அடுத்து அதிலே ஃபோர்த் ஒன் 64/125 பவர் -2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது a பவர் -x அப்படின்னா 1/a பவர் x அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 1/ இது ஃபுல்லாக a மாதிரி நினச்சிக்கோங்க, இதை x மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ a பவர் -x இருக்குது. இப்போ 1/a பவர் x. a பவர் xனால் என்ன அர்த்தம்? aக்கு பதிலாக 64/125 த ஹோல் பவர் 2/3 அப்படின்னு இருக்குது. இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியாக பவர் கொடுத்துக்கலாம். இப்போ 1/64 பவர் 2/3 டிவைடட் பை 125 பவர் 1/3 சாரி 2/3 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா? இப்போ இந்த 64க்கும் 125க்கும் நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள் 64 2ஆல் டிவைட் பண்ணால் 3 2s are 6, 2 2s are 4. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 1 2 is 2, 6 2s are 12. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணால் 8 2s are 16. 2ஆல் டிவைட் பண்ணால் 4 2s are 8, 2 2s are 4. சரியா? அடுத்து 125. இதை வந்து 5ஓட மல்டிபிள்ஸ். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 5s are 10, 5 5s are 25. திரும்ப 5ஆல் டிவைட் பண்ணால் 5 5s are 25. இப்போ 1 டிவைடட் பை இந்த 64க்கு பதிலாக 1 2 3 4 5 6 2 பவர் 6 அப்படின்னு எழுதலாம். பவர் 2/3 டிவைடட் பை 125. ஸோ இந்த 125 வந்து எங்கே போகும் அப்படின்னா நியூமரேட்டருக்கு போகும். ஸோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். 125 பவர் 2/3 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 125 வந்து எப்படி எழுதலாம்னா 1 2 3. அப்போ 5 பவர் 3 த ஹோல் பவர் 2/3 டிவைடட் பை 2 பவர் 6 த ஹோல் பவர் 2/3. ஸோ 3 3 கட் ஆகிடும். 1 3 is 3, 2 3s are 6. இப்போ 5 பவர் 2 டிவைடட் பை 2 பவர் 2 2s are 4, 2 பவர் 4. 5 பவர் 2னா என்ன அர்த்தம்? 5 × 5 டிவைடட் பை 2 பவர் 4 அப்படின்னா 2 × 2 × 2 × 2. 5 8s are 25 டிவைடட் பை 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. 25/16. That is the answer.